ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த சேலஞ்சஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபாலோ பண்ணுறதுனால சில ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு கேட்டாங்க, கால் பண்ணி கேட்டாங்க, மோட்டிவேட் ஆகிறோம் பட் அதை வந்து நம்ம பண்ண முடியலன்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் நிறையா புத்தகங்களை படிக்கும்போது என்ன காரணம்னா, மோட்டிவேஷன் வந்து ஃபேட் ஆகும். ஃபேட்ஸ்னால் காலையில் மோட்டிவேஷன் இருக்கும், மத்தியானம் மோட்டிவேஷன் கொஞ்சம் குறையும், நைட்டு வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். ஸோ மோட்டிவேஷன் ஃபேட்ஸ். இதை எப்படி கன்சிஸ்டண்டாக நம்ம பண்ண முடியும்னா, அந்த மோட்டிவேஷன்றது ஒரு தீக்குச்சி மாதிரி. அது உடனே தீ வரும், போயிடும். ஆனால் அது நமக்கு சமைக்க பத்தாது. ஸோ சமையலுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கேஸ் அடுப்பு தேவை. ஸோ கேஸ் அடுப்பு தேவைன்னா தொடர்ச்சியாக வந்து ஃப்ளேம் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சமைக்க முடியும். ஸோ அந்த தொடர்ச்சியாக ஃப்ளேம் வரணும் அப்படின்னா அதுதான் ஹேபிட். இந்த ஹேபிட் மாறினா மட்டும்தான் நம்ம கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். ஸோ ஹேபிட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்குவோம். ஸோ வாங்க இந்த சேலஞ்சை முடிப்போம், சேர்ந்து சாதிப்போம், சந்தோஷமாக சாதிப்போம். தேங்க்யூ, பாய்.